ப்ரோ ராஜகிரி குரு தோசைக்கு வந்து தோசை ட்ரை பண்ணி காட்டுங்க ப்ரோ. தோசையா? வாங்க ட்ரை பண்ணுவோம். ஒரு வழியா குரு தோசைக்கு வந்தாச்சு. இவங்க கிட்ட தோசை மட்டும் இல்ல, சைவ சாப்பாட்டுல எல்லா வெரைட்டிஸும் இருந்துச்சு. ஒன்னாவது அவங்களோட மசாலா தோசையை தான் நான் ட்ரை பண்ண போனேன். அதுல சாம்பாரை ஊத்தி அவங்க தந்த சம்பளோட தின்னக்குள்ள உண்மையாவே அல்டிமேட்டா இருந்துச்சு. இந்த தோசையை இவங்க எப்படி பண்றாங்கன்ட்டு வாங்க காட்டுறேன். ஒன்னாவது கல்ல நல்லா சூடாக்கி தோசையை போட்டு கொண்டாங்க. அதுக்கு போறோம் அதுக்கு மேலால கொஞ்சம் நெய்யை தூவினாங்க. அந்த தோசையை ஒரு சைட் மட்டுமே வேக வச்சு மசாலாவை போட்டாங்க. லாஸ்டா மசாலா தோசை ரெடி. நெக்ஸ்ட் இவங்களோட உளுந்து வடையை தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இதுவும் நல்ல சாஃப்டா பஞ்சு மாதிரி இருந்துச்சு. காய்ஸ் இது வந்து பன்னீர் சமோசாவாம். வாங்க ட்ரை பண்ணி பாப்போம். இதோட டேஸ்டும் புதிய ஃபீலிங் ஒன்று கொடுத்துச்சு. சைவ சாப்பாடுன்னா பூரி இல்லாம எப்படி? நெக்ஸ்ட் வந்து அவங்களோட பூரியை தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதோட டேஸ்டும் உண்மையாவே தாறுமாறா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இங்கோட இட்லியை தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவும் பூ மாதிரி இருந்துச்சு. இவங்க கிட்ட ஊபர் பிக்மின்ட்டு டெலிவரியும் மிகுது. நாங்க போன நேரம் சரியான மழை. அந்த மழை டைம்ல இப்படி ஒரு இட்லி தின்னு கிடைச்சது உண்மையாவே வேற லெவல் ஆயிடுச்சு. லாஸ்ட் அவங்களோட ஃபேஷன் ஃப்ரூட் ட்ரிங்க் தான் ட்ரை பண்ணேன். அதோட வீடியோ முடிஞ்சு மறக்காம அடுத்து என்ன ட்ரை பண்ணுமென்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்களோட மெனுவை நான் வீடியோல போட்டிக்கிறேன். யாருக்கெல்லாம் தேவையோ மெனுவை பாத்துக்கோங்க.